செய்திகள் தொடர்கின்றன. மெக்சிகோவில் குடோன் ஒன்றில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த ஊழியர்கள் 3 பேரை சுட்டுக் கொன்ற குற்றவாளிகளை கண்காணிப்பு கேமரா உதவியுடன் அந்நாட்டு போலீசார் கைது செய்தனர். மெக்சிகோவின் குவாதலஜரா நகரின் குடோன் ஒன்றில் 5 ஊழியர்கள் வேலை பார்த்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு மர்ம நபர்கள் திடீரென அவர்கள் மீது கண்மூடித்தனமாக நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் படுகாயமடைந்தனர். இதுகுறித்து மெக்சிகோ போலீசார் தீவிர விசாரணை நடத்தினார்கள். பின்னர் குடோனில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியிருந்த காட்சியில் துப்பாக்கியால் சுட்ட மர்ம நபர்கள் குறித்து அடையாளம் காணப்பட்டது. அந்த பரபரப்பு நேரடி வீடியோ காட்சியை போலீசார் நேற்று வெளியிட்டனர். இதைத் தொடர்ந்து துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட மர்ம நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்தியாவுக்கு எதிரான 2020 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் டக்வர்த் லூயிஸ் முறையில் தென்னாப்பிரிக்கா 11 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. ஜோகன்ஸ்பர்க் நகரில் நட்பு ரீதியிலான 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகள் மோதின. இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் ஃபீல்டிங் செய்ய முடிவு செய்தது. இதன்படி முதலில் பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்க அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன்கள் எடுத்தது. அதிகபட்சமாக இங்கிரம் 78 ரன்களும் காலிஸ் 61 ரன்களும் சேர்த்தனர். இந்திய தரப்பில் ரெய்னா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 220 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணியின் தொடக்க வீரர்கள் காம்பீரும் ராபின் உத்தப்பாவும் அதிரடியாக ஆடி ரன்களை சேர்த்தனர். 7.5 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 71 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் மழை பெய்ததால் ஆட்டம் தடைபட்டது. தொடர்ந்து மழை பெய்ததால் டக்வர்த் லூயிஸ் முறைப்படி தென்னாப்பிரிக்க அணி 11 ரன்களில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. மீண்டும் முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டில் மின்சார கட்டணம் 37% வரை உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த கட்டண உயர்வு நாளை முதல் அமலுக்கு வருவதால் பொதுமக்கள் கலக்கமடைந்துள்ளனர். பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்கிறது. இது தொடர்பாக மத்திய அரசுடன் எண்ணெய் நிறுவனங்கள் ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராணுவ தளபதி VK சிங் எழுப்பிய லஞ்ச ஊழல் விவகாரம் தொடர்பாக மத்திய அமைச்சர் AK அந்தோணி பதவி விலக வேண்டும் என்று பாஜக கோரிக்கை விடுத்துள்ளது. காவிரியில் தடுப்பணை கட்ட கர்நாடக அரசை அனுமதிக்க முடியாது என தமிழக அரசு எடுத்துள்ள முடிவுக்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. வணக்கம். வணக்கம்.